களம் போலவே வெயிலும் ரொம்ப சூடா இருக்கு நம்ம இந்திய நாட்டில். உலகத்திலேயே அதிகமான வெப்பமான 100 நகர பகுதிகளும் இந்தியாவில் தான் இருக்குன்னு ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்தியாவில் இப்ப வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு கடுமையான வெப்பம் மக்களை வாட்டி வதைக்குதுன்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய 7 நகரங்கள்ல 48 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் தாண்டி பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 48 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 118 டிகிரி ஃபாரன்ஹீட். அதாவது நம்ம செய்திகள்ல எல்லாம் ரொம்ப அதிகமாகவே பார்ப்போம். தமிழ்நாட்டில் 100 டிகிரிக்கு மேல் பதிவான மாவட்டங்கள் எதுன்னு பார்ப்போம். இப்போ ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, ஆமா இன்னைக்கு செய்தியில் சொன்னாங்க 100 டிகிரிக்கு மேலே இன்னைக்கு வெப்பம் வாட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கரெக்ட் தான், இப்படி எல்லாம் நம்ம பேசியிருப்போம் இல்லையா? ஆனால் இங்கே என்ன சொல்றாங்கன்னா, 7 நகரங்களில் 118 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 118ன்னு சொன்னா எப்படி இருக்கும்னு இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களால. இதெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதிகள், மத்திய இந்தியா மற்றும் கிழக்கு பகுதிகளில் எல்லாம் இந்த அளவுக்கு 48 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 48 டிகிரி செல்சியஸ் அவ்வளோ வெப்பமா இருக்குமா அப்படின்னு கேட்டா, எஸ், அது ரொம்ப ரொம்ப வெப்பமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பொதுவாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு மேலே இருந்தாலே அதை வெரி ஹாட் கேட்டகரியில் சேர்ப்பாங்க. 118 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்றது ரொம்ப ஆபத்தான அளவு அப்படின்னு தான் சொல்லணும். இதை ஹீட் வேவ் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வெப்பத்தினுடைய அளவுகோல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொன்னா ரொம்பவே சூடான ஒரு காலநிலையை குறிக்கும். 35 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொன்னா ரொம்ப கடுமையான வெயில் இருக்கிறத குறிக்கும். 40 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொன்னா ரொம்பவே அதிகமான வெயில் அடிக்குது, தாங்கவே முடியல அப்படின்றத குறிக்கும். ஆனா இதுவே 45 டிகிரி செல்சியஸ், 45 டிகிரிக்கும் அதிகமான செல்சியஸ்ல வெப்பம் பதிவாச்சு அப்படின்னு சொன்னா அது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கும். அதுவே 48 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொன்னா இது எக்ஸ்ட்ரீம் ஹீட், அப்படி இல்லைன்னா சிவியர் ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகவே பார்க்கப்படும். சில இடங்கள்ல இந்த 48 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் தான் பதிவாகியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 118 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவாகியிருக்கு. இந்த 48 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாச்சுன்னா அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அதை எப்படி எதிர்கொள்வாங்க, மனிதர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஞ்ச நேரம் நம்ம வெயிலில் நின்னாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீரெல்லாம் குறைஞ்சிரும். அதாவது நம்மளுக்கு ரொம்பவே டீஹைட்ரேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ரொம்பவே வீக்கானவங்க, ரொம்பவே டீஹைட்ரேட்டாக இருக்கக்கூடிய பர்சன் எல்லாம் ரோட்டில் நடந்து போனாலோ அதிகமாக வெயில் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே போல் வெளியே நம்ம கொஞ்ச நேரம் நின்னா கூட நம்மளுக்கு மயக்கம், சோர்வு, தலை சுற்றல் எல்லாம் ஏற்படலாம். இதெல்லாம் நம்ம ஏசி போட்டால் சரியாயிடும், நம்ம ஃபேனுக்கு கீழேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் தாண்டியும் மனித உடல்நிலையை பாதிக்கக்கூடிய வகையில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த 48 டிகிரி செல்சியஸ் அளவுக்கான இந்த வெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மனித உடல் இந்த அளவுக்கு வெப்பத்தை தாங்காது. இதுதான் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய வட இந்தியா, மத்திய இந்தியா, கிழக்கு இந்தியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் இருக்கு. ஸோ 7 நகரங்களில் இந்த 48 டிகிரி செல்சியஸ்க்கான வெப்பம் பதிவாகிருக்கு. குறிப்பா இப்போ நம்ம டெல்லி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, டெல்லியில் ரொம்ப அதிக அளவு வெயில் அடிக்கும், அதே போல் அதிக அளவு குளிரும் இருக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸில் தான் நடக்கும். ஆல்ரெடி ஏர் குவாலிட்டி டெல்லியில் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற செய்திகளை நம்ம பல மாதங்களாகவே பார்த்துக்கிட்டு தான் வரோம். டெல்லியில் இந்த வெப்பத்தினுடைய அளவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெல்லி, குருகிராம், ஃபரிதாபாத் போன்ற பெரிய நகரங்கள்ல எல்லாம் உலகத்தினுடைய அதிக வெப்பமான 100 நகரங்களுடைய பட்டியல் கீழ் தான் இந்த பகுதிகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 44 டிகிரி செல்சியஸ் முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை இங்க வெப்பம் பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடும் வெப்பம் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சண்டிகர், ஜம்மு, பாதிந்தா, பத்தன்கோட், பரேலி, ஜான்சி, ஹரித்வார் போன்ற முக்கிய நகரங்களும் இதுல அடங்குது. அதே போல இந்த வெப்ப பிரச்சனை எவ்வளவு பரவலாக இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய வகையில உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட் போன்ற பல மாநிலங்கள்லையும் ரொம்ப கடுமையான வெப்பம் பதிவாகிட்டே வருது அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா
உத்தரப்பிரதேஷ் ஆகிய மாநிலங்களில் எல்லாம் வரக்கூடிய 24ஆம் தேதி வரைக்கும் இதே போல வெப்ப அளவானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீட் குறையறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இதே நிலையை நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு தான் வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சரி, இவ்வளவு வெயில் இந்தியாவில் அடிக்கிறதுக்கு என்னமா காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்னினோ தான் காரணம். எல்னினோனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பசிபிக் பெருங்கடலோட மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் நீர் வழக்கத்தை விட ரொம்பவே அதிகமாக சூடாகும். இதை வந்து எல்னினோ சொல்லுவாங்க. இதனால காற்றினோட இயல்பான ஓட்டம் வந்து பலவீனமாகி உலக வானிலை அமைப்பில் மாற்றங்கள் வந்து ஏற்படலாம். இந்த மாற்றத்துக்கு பேரு தான் எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா போன்ற நாடுகளில் எல்னினோ வந்தா பருவமழை காற்று வந்து ரொம்பவே பலவீனமாகும். அதனால வழக்கத்தை விட குறைவான மழை வந்து பொழியறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல வானிலை ஆய்வாளர்கள் இன்னும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்னினோ எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரங்கள் அது அதிகரிக்கும், சில நேரங்களில் வந்து திடீரென குறையும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்னினோ அப்படின்னு சொன்னாலே அது நம்மளுடைய பருவமழையில தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். பருவமழையில தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு மழை பொழிவு வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். இதனால விவசாயம் பாதிக்கப்படக்கூடிய அபாயமானது ரொம்பவே அதிக அளவில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்னினோ அப்படின்னா ரொம்பவே வெப்பம் அதிகரிக்கும், அதனால மழை பொழிவு குறைவாக இருக்கும் அப்படின்றது ரொம்ப சுருக்கமான ஒரு கருத்தாகவே நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ ஆச்சரியமான விஷயங்களும் நம்மளுடைய இந்தியாவில் நடக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதி, மத்திய இந்தியா மற்றும் கிழக்கு பகுதிகளில் எல்லாம் இவ்வளவு வெயில் வெப்பம் வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நம்மளுடைய தென் இந்தியா அப்படின்னு சொல்லி வரும்போது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இடி மின்னல் மழை அப்படின்னும் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியா வந்து இப்போ 2 விதமான ஒரு காலநிலையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்று கடுமையான வெப்பம், இன்னொன்று வந்து மழை பொழிவு. ஏன்னா இப்போ கோடை மழை காலம் அப்படின்றதுனால மழை பொழிவு வந்து நம்மளுடைய தென்னிந்திய பகுதிகளில் இருக்குது. ஜூன் மாதத்துல இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்குமே தென்மேற்கு பருவமழை காலம் அப்படின்றதுனால தென்மேற்கு பருவமழையும் நமக்கு பொழியறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லியும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த எல்னினோவோட தாக்கத்தினால தென்மேற்கு பருவமழை வந்து எவ்வளவு பெய்ய போகுது, ரொம்ப குறைந்த அளவில் பெய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு. ஆல்ரெடி வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருடம் வந்து மழை பொழிவு குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வந்து விடுத்திருந்தாங்க. அதனால ரொம்ப அதிக அளவில் தண்ணி எல்லாம் செலவு பண்ணாதீங்க, தண்ணியை சேமிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டும் நமக்கு அரசாங்கம் தரப்புல இருந்து அறிவுறுத்தல்கள் எல்லாமும் வழங்கப்பட்டிருந்துச்சு. சரி, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த எல்னினோவுடைய தாக்கத்தினால ரொம்பவே அதிகமான வெப்பம் வந்து இந்தியாவில் பதிவாகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இதுல இருந்து நம்மளை எப்படியெல்லாம் காப்பாத்திக்கலாம் அப்படின்றதையும் ஒரு முக்கிய விஷயமாக நாம கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கு. இப்போ நம்ம நார்த் இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. நாம் அப்படியெல்லாம் போகக்கூடாது, ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மதியம் ஒரு 12 மணில இருந்து மாலை ஒரு 4 மணி வரைக்கும் நம்ம வெயிலில் போகிறத தவிர்க்கணும் அப்படின்னு அரசாங்கம் தரப்பில் இருந்தும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் அதிகமாக நம்ம தண்ணீர் குடிக்கணும். நம்ம எப்பவுமே வாட்டர் பாட்டிலை கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஸ்கூல், காலேஜஸ், ஆஃபீஸ்ல எங்கே போனாலும் வாட்டர் பாட்டில் மஸ்ட்டாக நம்ம கையில் இருக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். மழைக்கு மட்டும்தான் குடையை பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது, வெயிலுக்கும் குடையை பயன்படுத்தலாம். தளர்வான ஆடைகள் அணிவது ரொம்பவே முக்கியமான விஷயம். ரொம்பவே டைட்டான லெகின்ஸ், ஜீன்ஸ் போன்ற ஆடைகள் எல்லாம் இந்த வெயில் காலத்தில் நம்ம உடுத்துறதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது நம்மளுடைய உடல் நலத்துக்காக. அதே போல் குழந்தைகள், வெயிலில் வேலை செய்யக்கூடியவங்க, முதியவர்கள் எல்லாம் உடல்நிலையை ரொம்பவே கவனிச்சுக்கணும். ஹைட்ரேட்டான பொருள் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம இந்த வெப்பத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கிறது இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. எல்னினோ ஏன் வருது, எல்னினோவால் பருவமழை பாதிக்கப்படுமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு நம்மளுடைய புவி வெப்பமயமாதல் தான் மிக முக்கிய காரணியாக பார்க்கப்படுது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாகுது, நிறைய வந்து நம்மளுடைய பூமி வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த எல்னினோட எஃபெக்ட் வந்து
வந்து ரொம்ப தீவிரமாகவே இருக்கும். ஸோ அதனால் நம்ம முடிந்த அளவிற்கு வாழ்க்கையில் ஒரு மனிதர் ஒரு மரத்தையாவது நட வேண்டும் அப்படின்ற ஒரு கோட்டை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு எல்லாரும் கண்டிப்பாக ஒரு மரத்தையாச்சும் நடுங்க. இது நமக்கும் கை கொடுக்கும், நம்மளுடைய சந்ததியருக்கும் கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலையும் இதில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் நம்ம ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னால் சற்று இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். இது இப்போ பல இடங்களில் மரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற நிலைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய நிலையை கருத்தில் கொண்டு ஒரு மரத்தையாச்சு நம்மளுடைய வாழ்நாளில் நட்டு வளர்க்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கிய கோரிக்கையாகவும் அறிவுறுத்தல்களாகவும் பல தரப்பிலிருந்தும் வைக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுது. ஸோ ஸ்டே ஹைட்ரேட்டட் அண்ட் பி ஹெல்தி இன் தி சம்மர்.